அண்மை செய்தி. வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிராக நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் அபராதம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் வரி மோசடி செய்த நடிகர் விஜய்க்கு ஊழலை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? அதாவது வருமானத்தை மறைத்துவிட்டு வரி மோசடி செய்திருக்கக்கூடிய விஜய் ஊழலை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. புலி திரைப்படத்திலே 15 கோடி ரூபாய் வருமானம் பெற்றதை மறைத்துவிட்டு அவர் செய்த ஊழலுக்காக வருமான வரித்துறை 1.50 கோடி ரூபாய் தொடரப்பட்ட வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. அதனை எதிர்த்து விஜய் மனு போட்டு அதுக்கு எதிராக மனு போட்ட போது அந்த மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே நேரத்திலே அபராதம் விதிக்கப்பட்ட தொகையை முழுமையாக செலுத்த வேண்டும், அபராதம் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுவெளியிலே விஜய் ஊழலை பற்றி தான் என்றவோ அழுக்கு இல்லாத வெள்ளை காகிதம் போன்று பேசி வருகிறார். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது, அதாவது முழு பூசணிக்காயை விஜய் சோற்றிலே மறைத்து வைத்துக் கொண்டு வெளியிலே வேஷம் போடுவது பட்டபத்திரமாக அவர் சாயம் வெளுத்திருக்கிறார். 2015-16 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிலே அவர் 35 கோடியே 42,91,890 ரூபாய் படத்தில் நடித்ததன் மூலமாக பெற்றதாக அந்த வருமான வரித்துறையுடைய கணக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டு அவருடைய கணக்கான மதிப்பீடு நடவடிக்கை மேற்கொண்ட போது வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில 2015 ஆண்டு சோதனை செய்யப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், குறிப்பாக அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட பணம், ஆவணங்கள் உள்ளிட்ட மொத்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்த போது, அதாவது புலி படத்தில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை அவர் மறைத்திருப்பதை அந்த ஆய்விலே கண்டறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் வீட்டிலே 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வீட்டிலே பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவரிடம் ஒப்பந்தம் வாங்கப்பட்டிருக்கிறது, கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 15 கோடி ரூபாயை மறைத்து இவர் ஊழல் செய்திருக்கிறார், வரி ஊழல் செய்திருக்கிறார். அதனை வருமான வரித்துறை கண்டறிந்திருக்கிறது. அது தொடர்ந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் 1,50,00,000 ரூபாய் அபராதமாக செலுத்த வேண்டும் என்கிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து தான் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே உங்களுடைய அபராத தொகையை ஊழலுக்கு, அந்த வருமான வரி ஊழலுக்கு எதிரான அபராத தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும், அந்த அபராத தொகை செல்லும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே நேரத்திலே நீங்கள் போட்ட மனு என்பது தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. இவர் இது மட்டுமல்ல, 2012 அதாவது பிரிட்டனிலே இருந்து ரோல்ஸ் ராய் கார் வாங்கியிருக்கிறார். அந்த சொகுசு கார் வாங்கிய போது கார் இறக்குமதி வரியை இவர் முழுமையாக செலுத்தப்படவில்லை. குறிப்பாக இந்த ரோல்ஸ் ராய் கோஸ்ட் என்கிற கார் 2012 2.25 கோடி ரூபாய், அதாவது சென்னை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே பதிவு செய்து விண்ணப்பிக்கிற போது காருக்கான நுழைவு வரி செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் அந்த காரை பயன்படுத்த முடியும் என்றும் அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இறக்குமதி வரி, சாலை வரி மற்றும் நுழைவு வரி ஆகியவற்றை மொத்தமாக அதாவது வைத்து பார்க்கிற போது காரினுடைய விலையை விட இது அதிகமாக இருக்கிறது என்பதை நினைத்து இந்த வரியெல்லாம் இவர் செலுத்தவில்லை என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். அப்போது இந்த நடிகர் விஜய் இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய் காரினுடைய மதிப்பு 20% இறக்குமதி வரி செலுத்தாவிட்டால் நுழைவு வரி செலுத்துவதிலிருந்து விலக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் குறிப்பாக அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். வரி விலக்கு கேட்ட 1,00,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்து வரியை முழுமையாக செலுத்த வேண்டும் என்று அப்போதே உத்தரவிட்டிருந்தார்கள். இப்படி வரி ஊழல் செய்கிற விஜய் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் அடுக்கடுக்காக விஜய் மீது இருக்கக்கூடிய வரி ஊழல் புகார்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சமூக நீதிக்காக பாடுபடுவதாக கூறிக்கொண்டு இது போன்ற வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் அப்போதே காட்டமாக தெரிவித்திருக்கிறது. வரி செலுத்துவது என்பது நன்கொடை அல்ல, அது நாட்டு குடிமக்களுடைய கட்டாயமான ஒரு பங்களிப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் விஜய்க்கு அப்போதே உயர்நீதிமன்றம் சரியான கொட்டு வைத்தது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் ஊழல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கு ஊழலை பற்றி பேசிக்கொண்டு ஊழலுக்கு எதிரான போராடுவதாக இன்றைக்கு களத்திலே பொதுவெளியிலே பேசுவது என்பது அவர் ஒரு மிகப்பெரிய வரி ஊழலிலே அவருடைய செய்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள் எல்லாம் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஒருவன் திருடிவிட்டு திருடியை நான் திருடவில்லை, என் வீட்டிலே களவு போய்விட்டது என்று கூறுவது போல நடிகர் விஜயனுடைய இந்த பேச்சு என்பது இருக்கிறது. எனவே வரி ஏய்ப்பு செய்து கருப்பு பணத்தை இவர் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது.
குறிப்பாக இப்பொழுது இந்த 1.50 கோடி அபராதம் என்பது 2015ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம். ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஊழலில் கைதேர்ந்த ஒரு உத்தம புத்திரனாக விஜய் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருப்பவர் எப்படி பொதுவெளியில தான் உத்தமன் என்று பேச முடியும், பொய் வேஷம் போட முடியும்? அவருடைய வேஷம் கலைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டியிருக்கிறது. இப்படி விஜய்க்கு வழங்கப்பட்ட அந்த அபராதம் என்பது செல்லும், அவர் செலுத்த வேண்டும். அவர் போட்டிருக்கக்கூடிய மனு முழுமையாக தள்ளுபடி செய்வதாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. விஜய் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரி ஊழல் என்பது அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய நிலையிலே இருக்கிற போது ஊழலை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இன்றைக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இன்றைக்கு கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.